இன்னைக்கு ஒரு சூப்பரான மேட்சிங்க பஞ்சாபுக்கும் டிசிக்கும். பஞ்சாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய டிசி மேட்ச்ல வின் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் டேபிள்ல செகண்ட் பொசிஷன் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் பொசிஷன் போனாங்கன்னா அவங்களுக்கு அட்வான்டேஜ் அதிகமாகவும் இருக்கு. அந்த அட்வான்டேஜை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் வந்து ஒரு அருமையான ஒரு 11 வந்து அவங்க உள்ள இறக்குவாங்க. அவங்க டீம் நல்லாவே இருக்குங்க. பேட்டிங்கும் ஆவரேஜா இருக்கு, பவுலிங் சைடும் நல்லா இருக்கு, ஃபீல்டிங்கும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அதிர்ஷ்டம் அடிக்குதுன்னே சொல்லலாம். அவர் விளையாண்ட அவர் கேப்டன் பண்ண 2 டீமுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் போயிருக்கு. இது வந்து 3வது டீம் பிளே ஆஃப் வரைக்கும் வந்துருச்சு. இந்த டீமும் ஃபைனல் வரைக்கும் போகும் அப்படிங்கிற நம்பிக்கை பல பேருக்கு இருக்கு. ஏன்னா அவரோட ராசி நட்சத்திரம் எல்லாம் வந்து கூடி வரும்போது பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபைனல் போகும் அப்படிங்கறத எல்லாருடைய கருத்தா இருக்கு. அதுக்கு இன்னைக்கு டிசியோட வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் வந்து அதிகமாகும். அதுக்கு டிசி விட்டு கொடுப்பாங்களா? டிசி ஆல்ரெடி வந்து ஒரு மோசமான ஒரு தோல்வியை சந்திச்சாங்க. அந்த மோசமான தோல்வி வந்து மும்பைக்கு மேல அவங்களுக்கு நடந்துச்சு. அந்த தோல்வியில இருந்து இவங்க வெற்றியோட இந்த ஐபிஎல் செக்ஷனை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிசி வந்து கடினமா போராடுவாங்க. அந்த கடினமான போராட்டத்துல டிசி வின் பண்ணுவாங்களா இல்ல பஞ்சாப் வின் பண்ணுவாங்களாங்கிறதா சுவாரஸ்யம் இன்னைக்கு காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு மேட்சை மிஸ் பண்ணிடாதீங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. இன்னைக்கு பஞ்சாபோட ஓப்பனிங் பேர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க, அவங்க டீம்ல இருக்க ஸ்ரேயஸ் ஐயர் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மேட்ச் ஆச்சு அவர் அடிக்கவே இல்லை. அவரும் அடிக்கணும், அவர் அடிச்சாதான் டீமுக்கு வந்து பலம். மிடில் ஆர்டர் நல்லா விளையாடுறாங்க. ஸ்ரேயஸ்க்கு அப்புறம் வந்து நல்லா விளையாண்டு போன மேட்ச் வந்து நல்ல ஒரு 200 ரன் கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் ஸ்ரேயஸ் ஐயர் ஆடினாங்கன்னா அவங்க டீமுக்கு இன்னும் கொஞ்சம் பலமா இருக்கும். டெல்லி பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் பந்து வீச்சு சூப்பரா இருக்குங்க. பஞ்சாப் பக்கம் தான் வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. பஞ்சாப் தான் வெற்றி பெறும். பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம் ஆட்டம் எந்த மாதிரி இருக்கு. ஆட்டத்தோட சூழ்நிலையை பொறுத்து ஆட்டம் மாறும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். பஞ்சாப் வெற்றி பெறும்.